Hi guys and welcome back to Karma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா welcome subscribe பண்ணுங்க because crypto currency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். So one of the talking points in the town right now இப்போ என்ன அப்படினா RLUSD coin அதாவது Ripple கம்பெனியோட ஸ்டேபிள் காயினான RLUSD அப்படிங்கற காயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மைனிங்கை வந்து கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் மைனிங் ஸ்டாப் ஆயிருக்கு, இதனால ரிப்பிளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, அதை பத்தி தான் சும்மா ஷார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ RLUSD காயின் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரிப்பிள் கம்பெனியோட ஸ்டேபிள் காயினா இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா RLUSD. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமினென்ட்டான எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. கிரேக்கன் எக்ஸ்சேஞ்சில் இருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த RLUSD காயின் வந்து இருக்கு. இது வந்து US டாலருக்கு பெக்ட் அகேன்ஸ்டா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த வேல்யூ வந்து $1 கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, என்னதான் வந்து XRP டோக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ அடிஷனோட சேர்ந்து வரதா இருந்தாலும் என்ன USD பேக்டு காயின், அதாவது அந்த கண்ட்ரியோட ஒரு பேக்டு காயினா இருக்கணும் அப்படின்றதால இந்த RLUSD காயின் வந்து கொண்டு வந்தாங்க. பெக்ட் அகேன்ஸ்ட், அதாவது நீங்க $1 கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு பதிலா 1 RLUSD காயின் கொடுத்து நீங்க பொருள் வாங்கலாம். இதுதான் ஒரு பேக் வே கான்செப்ட்ஸா வந்து வந்துச்சு. இப்போ இதை வந்து லாஸ்டா ஏப்ரல் 20 டெய்லி மைனிங் போயிட்டு இருக்கு. பட் லாஸ்டா ஏப்ரல் 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து பாஸ் ஆயிடுச்சு. இன்னொரு நியூஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதே RLUSD டீம் வந்து அவங்களோட விங்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. சர்க்கிள் அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயின் ஆர்கனைசேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அக்வயர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் $5 billion வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ரீச் அவுட் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரப்போசல் ஆல்மோஸ்ட் $20 million வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேபிள் காயினுக்கு இவங்க ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? ஸோ என்னதான் கிரிப்டோ காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஓரியன்டா அதோட தனி மார்க்கெட் கேப் அதுக்குன்னு தனியாக மார்க்கெட் வேல்யூ போயிட்டு இருந்தாலும் கரண்ட்லி எந்த ஒரு இன்ட்ரேட் ஆஃப் ட்ரேட் எல்லாமே வந்து நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டாலர் பேஸ்ட் ஆர் யூரோ பேஸ்ட் தான் நடக்குது. ஸோ அதுக்கு பெக்காய் நிலையா இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து நீங்கள் இந்த டிஜிட்டல் கரன்சிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். USD காயினை வந்து நீங்கள் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக கொண்டு வருது இந்த RLUSD. ஸோ அந்த மூலமாக வந்துட்டோம் அப்படின்னா இன்டர்னல் ட்ரேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த RLUSD கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் ரிப்பிள் டீம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ கரண்டாக ஆல்டிங் மைண்ட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் அவங்களுமே அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் நாங்கள் வந்து சப்ஸ்டான்ஷியலாக க்ரோ பண்ணி போயிட்டு இருக்கோம். பட் ஆஃப் லேட்டாக நாங்கள் ரொம்ப மைண்ட் பண்ணுறதால கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுதான் பாஸ் பண்ணிட்டு நாங்கள் திருப்பி அடுத்து க்ரோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கம்மிங் பேக் டு தி கமெண்ட் செக்ஷன், ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங்கில் வந்துட்டு இருந்துச்சு. அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஷிபா இனி ₹1 போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நான் ஆல்ரெடி ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ வந்து போட்டிருந்தேன் ப்ரோ ரிகார்டிங் ஷிபா இனி. நீங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நான் இந்த டைம் ப்ராஃபிட்டபிள் ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ் லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ப்ராஃபிட்டபிள் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னோட சைட் கிக் காயின்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நிறைய காயின்ஸ் சொல்லியிருப்பேன். ஒன்று QNT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்கும். இன்னொன்று ஜாஸ்மி, இந்த காயின் ஜாஸ்மி காயின் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்போ நல்ல கெயின்ஸ் கொடுக்குற கண்டிப்பாக கெயின்ஸ் கொடுக்குற காயின் வந்து பார்த்தீங்கன்னா லைட் காயின். ஸோ இந்த லைட் காயின் LTCன்னு இருக்கும், QNT இருக்க காயின் அண்ட் ஜாஸ்மி டோக்கன். இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து இந்த மாதிரி டைமில் நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற காயின்ஸ். நீங்கள் இப்போவே கூட போய் பார்க்கலாம். QNT காயின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் 10% அப் ஆயிருக்கு. $80 to $90 தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு மினிமம் ஷோர் ஷார்ட்டே ஆல்மோஸ்ட் $250 to $300 கண்டிப்பாக வந்து அது போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி இருக்குங்க. அடுத்து மிக மதிப்பிற்குரிய தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. ஸோ ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா OKXோட வேலெட்ல இருந்து USDT அவருக்கு உள்ளதான். ஸோ அதுல இருந்து அதை பினான்ஸ்க்கு மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தாராளமாக மாற்றலாம். பினான்ஸ்ல மட்டும் போய் உங்க டெபாசிட் அட்ரஸ் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா OKXல போயிட்டு உங்களோட ரிசீவர் அட்ரஸ்ல வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் டேரக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ண முடியுமான்னு தான் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணால் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு PDF-ஆகவே உங்களுக்கு வந்து பண்ணி மெயில் பண்ணுறேன். அண்ட் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஆஃபிங் ஆஃப்டர் ஆல்ட் காயின் சீசன் வந்துதான் ஆகணுமா? மேபி த வேல் ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் பண்ணிருக்கலாம்ல. பிகாஸ் திஸ் இயர்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவுமே பர்ஃபெக்டாக நடக்கல. லைக் ட்ரம்ப் ஓத் ஆன் ஜனவரி இல்லை மார்க்கெட் பம்ப் ட்ரம்ப் இதில் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ டாஜ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் ட்ரம்ப் காயின் சடன்லி பம்ப் பண்ணிட்டா இப்போ ஆல் காயின் சீசன் டே பை டே டிலே. இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாறுபடுறேன்னு இல்லை. பிகாஸ் திஸ் இயர்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவுமே பர்ஃபெக்டாக நடக்கல அப்படின்றது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம லாஸ்ட் 2 years நீங்கள் 1.5 years பிராக்கெட் எடுங்க.
பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா $30 to $50 தான் இருந்திருக்கும். நீங்கள் இப்போ இந்த டேலேருந்து ஒரு 1.5 years பின்னாடி போய் பாருங்கள், அப்பேலேருந்து ஷாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பிட்காயின் வந்து அப் ஆயிருக்கு. 100%, ஆல்மோஸ்ட் 100K வந்து தப்பாயிருக்கு. இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஓத் எடுத்துட்டு ETF-ம் சேர்ந்து புஷ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் $100 அவங்க ஃப்ரண்ட்டில் வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இது வந்து நம்ம இதுன்னு சொல்ல முடியாது. ஆல்ட் காயின் சீசன் ஆப்வியஸ்லி டிலே. அதுக்கான ரீசனுமே நீங்கள் வந்து ஒரு ரீசனாக சொல்லிக்கீங்க, கரெக்ட். ஏன்னா லாட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் உள்ள வருது. முந்திலே இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது. இப்போ லாட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் உள்ள வரதால இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி புஷ் பண்ணாமல் தான் ஆல்ட் காயின் சீசன் வரும். இப்போ அவங்களுக்கே வந்து ஒரு ஸ்கேட்டர்ட் டைவர்ஷன் போகிறதால அதில் கொஞ்சம் டிலே நமக்கு ஆல்ட் காயின் சீசன் டிலே இருக்குது. பட் பிட்காயினோட இதில் எதுவுமே நம்மளுக்கு வந்து டிலே கிடையாது ப்ரோ. அதில் வந்து பர்ஃபெக்டாக தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. அண்ட் ப்ரோ CoinDesk ஆப்பில் அல்பாக்கா டோக்கன் டீலிஸ்ட் ப்ரோ பை அக்கௌண்ட் to 26,500 லாஸ்ட். ஐ எம் வெரி சாரி டு லிசன். நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா கண்டிப்பாக உங்கள் டேட் கொடுத்துருப்பாங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வார்னிங் மெசேஜ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம டீலிஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி ஒன்றுமே பண்ண முடியாது பிரதர். 2 விஷயம் பண்ணலாம். நீங்கள் ஒன்று பர்சனலாக வந்து CoinDesk டீமுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு கிரேஸ் டைம் கொடுப்பாங்க, மேனுவலாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் அதனால் டேரெக்டாக CoinDesk டீமுக்கு வந்து மெயில் பண்ணி ரீச் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் தே ஆர் பேஸ்ட் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்றதால நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் டு டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ தொடர்ந்து கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ் ஸோ தட் நானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ராக்டிவாக உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். தேங்க்யூ.